Hi guys, welcome back to my YouTube channel, The Life of Bash. வந்துட்டோங்க நம்ம இந்த சீரீஸோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் பாக்கி இருக்கு. ஸோ இது நம்மளுடைய 9th எபிசோட். இந்த எபிசோட் பேரு How to have friends as an international student. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்னு இல்லை, நீங்க இன்டர்நேஷ்னல்னே வச்சுக்கலாமே. நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஒரு மோர் தேன் 2 months இருக்க போறோம்னா ஹவு டு பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்ற வீடியோ தான். இதுக்கு வந்து நான் பெரிய ஒரு இன்ட்ரோ அப்படிலாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இஸ் ஸோ ஈஸி when you're in your home country. பட் நீங்க உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தாதான் தெரியும், வேற ஒரு நாட்டுக்கு வந்தாதான் தெரியும் பில்டிங் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இஸ் எவ்வளோ ஹார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஐ மீன் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இங்கே பில்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இதில் பார்த்துட்டு இருக்க அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹோப்போட லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. Number 1, don't judge a book by its cover. எனக்கு I'm such a என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் இருக்கும் போது, டு மை ஃபேமிலி அண்ட் டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு தெரியாத இருக்கவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக தான் தெரிவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரிசர்வ். ஒருத்தவங்கள்ட்ட ஜெல் ஆகிட்டேன்னா நான் வந்து ஜாலியாக பேசுவேன். ஐ மேக் ஜோக்ஸ், ஐல் பி ஃபன்னி அண்ட் எவ்ரி திங். பட் அதான் அந்த தெரியிற அந்த ஃபேஸுக்குள்ளே வந்து ஐல் பி லைக் கொஞ்சம் ஷையாக இருக்கும், இல்லைனா அவ்வளோ பேச மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். ஸோ எனக்கு டாக்கிங் டு ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. நான் இப்போ யூனிவர்சிட்டியில் போன உடனே ஐ மேட் ஷோர் அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு எலெக்ஷன்ஸ்லயாச்சும் நிற்பேன். அண்ட் வந்து ஸ்டூடெண்ட் யூனியனில் வந்து நான் ஜாயின் பண்ணுவேன், அந்த ஒர்க்ஸ்லலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு என்னோட கிளாஸில் என்னோட டிகிரியில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸோட நான் யூனியனில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வந்து நான் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் எலெக்ஷன்ஸ் அப்போ என் கூட கம்ப்ளீட் ஆனவங்க இன்னும் ஐம் ஸ்டில் இன் டச் வித் தெம். ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஓகே இவங்க வந்து இங்கேருந்து தான் வராங்க, இவங்க கேரக்டர் எனக்கு தெரியும், ஏன்னா இங்கே இருக்கவங்கலாம் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. பி ஓப்பன், டாக் டு பீப்புள், அண்ட் யாரை பார்த்தாலும் சிரிங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம வந்து சிரிச்சாதான் அவங்களும் சிரிப்பாங்க. இது வந்து ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி, பி யோர் செல்ஃப். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வாங்க. வெளில வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் பண்ணாலே யூ வில் கெட் த கான்ஃபிடென்ஸ். ஸோ யா, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். நம்பர் 2, நிறைய வந்து யூகேல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அதில் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு அட்லீஸ்ட் 90% ஆஃப் த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க வெளிநாட்டில் வந்தாலும். அது ஏன்னு வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்னோட யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது அஃப்கோர்ஸ் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து அந்த நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ஸ்ன்னு இருக்காங்க தெரியுமா, அது இன்னும் யூகேல இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல, அது ஏன் இன்னும் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. பட் அந்த இந்தியன் குரூப் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே. வேற வெளிநாட்டில் இருக்கவங்க, வேற கல்ச்சர், வேற கண்ட்ரிலேருந்து வந்திருக்கவங்க, அவங்கள்ட்ட யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. நான் வந்து தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. நான் யாராச்சும் இருக்கீங்கன்னா நான் வந்து ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை, பட் ஸ்டில் அதுதான் ரியாலிட்டியா, அண்ட் உங்களுக்கும் அது தெரியும். அப்படி இருக்க வேண்டாமே அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளே வந்து ஒரு ஃபாரினர் தான், நம்மளே வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வேற கண்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். அவங்களும் நம்மளோட போட்ல தான் டிராவல் பண்றாங்க. நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாதான் போட்டு கவிழும் போது நம்ம காப்பாற்ற முடியும். அதுதாங்க, நான் இது வந்து எதுக்கும் கமெண்ட்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை. பட் ஸ்டில் ஹானஸ்ட்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் பார்த்தது, ஐ எம் பீயிங் ஹானஸ்ட் வித் யூ கைஸ். உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்காம வேற பீப்புள் லைக் வேற கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க, வேற பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க எல்லார்ட்டையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் மட்டும் வளராது, உங்களுக்கு நிறைய 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 வேல்யூஸ் தெரியும். அடுத்தவங்க கல்ச்சர் பற்றி, அவங்க கேரக்டர் பற்றி, அவங்கள்ட்ட இருந்து என்ன ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் வந்து லைக் இன்வேல்யூபிள் லெசன். ஸோ தட்ஸ் மை நம்பர் 2 tip. Number 3, societies. As I said in my first videos, நினைக்கிறேன் ஒரு first 3 வீடியோஸில், உங்கள் யூனிவர்சிட்டிஸில் நிறைய சொசைட்டிஸ் இருக்கும். ஃப்ரம்
தமிழ் சொசைட்டி டு டேலர் ஸ்விஃப்ட் சொசைட்டி. என்னென்ன சொசைட்டிஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாம் பண்ணுங்க. அவங்களோட வேலை என்னன்னா அவங்கள ஃப்ரீயாவே விட மாட்டாங்க. எல்லா வீக்கும் ஒரு ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லைக் ஹாப்பனிங்கா இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி நிறைய தெரிஞ்ச விதமாவும் இருக்கும். அண்ட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டே வந்து உங்க ஃப்ரெண்டுக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்தா அதோட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க. ஸோ அங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ மேக் ஷுர் யூ அட்டெண்ட் சம் சொசைட்டி ஈவெண்ட்ஸ். நம்பர் 4, பார்ட்டிஸ். இங்க ஹவுஸ் பார்ட்டிஸ், பப்ஸ், கிளப்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இஃப் யூ நாட் அ பார்ட்டி பர்சன், ஏன்னா நான் இந்தியாவில் இருந்திருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பார்ட்டிஸ் பிடிக்காது அப்படிலாம் இருந்தீங்கன்னா யூகேல வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க இருக்க எக்ஸ்போஷர், இங்க இருக்க ஒரு அந்த சரௌண்டிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ வில் லைக் இட் பிகாஸ் ஐ லைக் இட். So I'm just suggesting it to you. So go try to be in parties and make friends over there. பிகாஸ் அவங்க வந்து லைக் நீங்க இதான் எங்கேயாச்சும் ஹாப்பனிங்கா ஒரு விஷயத்துக்கு போறீங்கன்னா யூ கேன் இன்வைட் தெம். அண்ட் வந்து சொசைட்டிஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ டேலர் ஸ்விஃப்ட் கான்சர்ட் போறீங்கன்னா யூ கேன் இன்வைட் தெம். ஸோ அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கு. யூ ஷுட் நாட் பி ரிலையிங் அப்பான் ஜஸ்ட் ஒன் பர்சன் டு டூ எவ்ரி திங் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ யா. நம்பர் 5, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசணும். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசினா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நிறைய ஒரு ஃப்ரெண்ட் குரூப் பில்ட் பண்ணணும்னா அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட பேசுங்க. லைக் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணிட்டே இருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐ திங்க் ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் நிறைய 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 பேர் நான் பார்க்குறேன். இட் லுக்ஸ் லைக் தே ஆல் ஆர் ஹாப்பி, பட் தென் நீங்கள் பேசினா தான் தெரியும் தே ஆர் ஸ்டில் ஃபைண்டிங் ஃபார் சம் ஒன், லைக் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃபார் தெம் டு ஹேங் அவுட். ஏன்னா நீங்களே யோசிங்களேன், நம்ம டூரிஸ்டா யூகேக்கு வரோன்னும் போது நம்ம எவ்வளோ இடத்துக்கு போய் பார்க்கணும், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கணும்லாம் ஆசைப்படுவோம். இங்கே ஃபேமிலி இல்லை பட் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வரோம். பட் அதுக்கு எதுவுமே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்காம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க. டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் பில்ட் பண்ண முடியும். நம்பர் 6, கோ டு இன்வைட்ஸ். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காச்சும் உங்களை இன்வைட் பண்றாங்க, லெட்ஸ் சே இப்போ வந்து என்ன பவுலிங்க்கு என் ஃப்ரெண்ட் யாராச்சும் இன்வைட் பண்றாங்கன்னா, நான் ஒரே ஒரு வாட்டி தான் இது வரைக்கும் பவுலிங் போயிருக்கேன். அண்ட் ஐ லைக் இட், பட் ஐ எம் நாட் லைக் ஸோ கிரேசி அபவுட் இட். ஓகேயா, நான் அதை கம்பேர் பண்ண வேற ஏதாச்சும் இந்த சோப் ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் போனால் எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு தோணும். பட் ஸ்டில் I would make an effort to go to that bowling thing which he or she invites me to. ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சா இருக்கும். அண்ட் best thing I could say to you guys is try everything. Either if it's food, either if it's love, either if it's studies, either if it's taking a decision in your life, first ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்தாதான். ஏன்னா ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஐயோ சீ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் யூ வில் க்ரோ. You will grow only when you get an opportunity and then you utilize it well. So I think try பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி, அவங்க எது கூப்பிட்டாலும் first try. And then if you don't like, அப்போ உங்களுக்கு தெரியும் okay, I'm not into this sort of thing. Instead I can be friends with these people who can help me to grow in this kind of way. So yeah, you know what I mean. Number 7 is my favorite thing. நம்ம எல்லாருக்கும் டிண்டர் தெரியும். ஸோ பம்பிள்னு இங்க ஒரு விஷயம் இருக்கு. ஐ திங்க் இந்தியாலையும் ஆஃப்கோர்ஸ் இருக்கும். என்னன்னா பம்பிள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆனான்னு சொல்லிட்டு, ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் யூஎஸ். ஷீ வென்ட் பேக் டு யூஎஸ் நவ். அவங்கள வந்து நான் லண்டன் ஃபேஷன் வீக்ல பார்த்தேன். ஸோ அந்த இன்வைட்க்கு நான் போயிட்டு இருக்கும்போது ஐ பில்ட் கனெக்ஷன் அரவுண்ட் பீப்புள் லைக் மாடல்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க இங்க வந்து டூரிஸ்டா ஒரு 6 monthsக்காக வந்திருந்தாங்க போல. ஸோ அப்பதான் இந்த லண்டன் ஃபேஷன் வீக்கும் அட்டென்ட் பண்ணாங்க. அப்ப நான் கேட்டேன் லைக் 6 months தான் ஆகுது, ஏன்னா ஷி ஹேட் அ ரியலி குட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் கேட்டேன் லைக் ஹவு 6 months தான் ஆகுது, ஹவு டிட் யூ பில்ட் லைக் திஸ் மச் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அரவுண்ட் யூ, எப்படி உங்களால இந்த கனெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு. அப்போ அவங்க தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க பம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பம்பிள்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல நீங்க வந்து உங்களுக்கு புடிச்சது என்ன? உங்கள பத்தி 3 கேரக்டரு, ஏதோ உங்க ஃபன்னி திங், உங்க ஃபோட்டோஸ் அந்த மாரியெல்லாம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய உங்க சர்க்கிள்ல இருக்க, உங்க லொகேஷன்ல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் ஆகும். அது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரீ. ஐ அம் நாட் ஷூர். பட் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இன்ஃபாக்ட் ஐ ஹேவ் 2 ஃப்ரெண்ட்ஸ். I'm still in contact with them. So it's such a funny thing. Just go and give it a go. Number 8, social media. இது இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஸ்னாப்சாட்டா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம். சோஷியல் மீடியா இஸ் பூமிங். ஐ மீன் பூமிங் இல்ல, எங்கேயோ போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஏஐ நம்ம வந்து டெவலப் ஆகுற மாதிரி நிறைய நம்மளுக்கு ஏஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அண்ட் ஏஐயை வச்சு நிறைய இன்னொரு நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல வந்து இந்த வேர்ல்டே நிறைய பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. பை த டைம் வி லுக் அண்ட் ஸ்க்ரோல் த்ரூ ஆல் த ரீல்ஸ், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு காசு தான், நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூ கேன் லிட்ரலி go to your university account and then see people who are following your university. அப்படி இல்லைன்னா டேக்லையோ இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணி யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் பண்றாங்கன்னு பார்த்து அதுல யாராச்சும் உங்களுக்கு வந்து லைக் ஓகே நான் இவங்களை பார்த்துருக்கேனே கிளாஸ்ல, இவங்கள்ட்ட பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்துச்சுன்னா go do give them a request and send them message like saying hi, I'm an international student, I'm from India, I would love to be friends with you, I saw you yesterday, something like that. And அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டு ஸ்டார்ட் ஆஃப் இன் கான்வர்சேஷன். பிகாஸ் நீங்க ரொம்ப ஷை பர்சனா இருந்தீங்க, உங்களுக்கு நேர்ல பார்த்து பேச கொஞ்சம் ஷையா இருந்துச்சுன்னா, ஃபோன்ல பேச கொஞ்சம் ஷையா இருந்துச்சுன்னா, ஐ திங்க் மெசேஜ் இஸ் த பெஸ்ட் திங். ஸோ கோ ரீச் அவுட் டு தெம். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஆக்வர்ட் ஆர் சம்திங் unless and until you're being reasonable and just to build friendship. I think you would be fine. Number 8, as I said before, யூனிவர்சிட்டிஸ்ல சொசைட்டிஸ் அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் உங்களுடைய சிட்டிலேயே நிறைய வாலண்டியரிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணி உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நீங்கள் வாலண்டியரிங் பண்ணுறீங்கன்னா it's not a paid work, but still you will gain some beautiful friends around you who you can chill out with and have a cup of coffee. Number 10, ஐ திங்க் நான் சொன்ன இந்த 9 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்னாச்சும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எனக்கு இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ திங்க், ஐ ஹோப் ஸோ. இஃப் இன்கேஸ் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா டெக்ஸ்ட் மீ. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஷ்னி ஃபாத்திமா. அப்படி இல்லைன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப் இல்லை, வாட்ஸ்அப்ல பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா என்னோட யூடியூப்ல எதுல வேணாலும் யூ கேன் ரீச் மீ. இட்ஸ் பாஷினி ஃபாத்திமா எவ்ரிவேர். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஐ லவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும் இந்த பாத் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்கும், எவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். ஐயோ எனக்கு ஃப்ரெண்டே இல்லையே அப்படின்னு சொல்றது. நானும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். பட் ஸ்டில் இப்போ நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னா ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்ல காஃபி குடிச்சிட்டு சும்மா வெளில ஃப்ரீயா போகும்போது ஏதாவது ஒரு கெஃபேல போய் உட்கார்ந்தா கூட ஐ திங்க் யூ வில் கெட் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கியூட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஐம் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன். ஸோ பில்ட் யுவர் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஜஸ்ட் க்ரோ, ஜஸ்ட் லேர்ன் அண்ட் க்ரோ ஃப்ரம் ஈச் அதர். ஏன்னா உங்க 2 பேருக்கு இப்போ நீங்க 2 பேர் தான், யூ ஜஸ்ட் காட் தி அதர் பர்சன் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ no matter what ethnicity, what background, which part of country they are from, just give it a go. Because it's so beautiful and friendships are beautiful. So yeah, அவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ இஸ் மை ஃபைனல் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் சீரீஸ். ஆல்சோ அதெல்லாம் லாஸ்ட் வீடியோல பேசிக்கலாம். இந்த தேங்க்யூ அதெல்லாம் லாஸ்ட் வீடியோல சொல்றேன். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி. பட் இதை பத்தி எல்லாம் நான் என்னுடைய 10th வீடியோ, தட்ஸ் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் த லாஸ்ட் வீடியோல சொல்ல போறேன். ஏன்னா அந்த வீடியோல ஃபுல்லா I'm going to ask my subscribers and my followers in Instagram and in YouTube. யூடியூப்ல எனக்கு நிறைய வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த கமெண்ட்லாம் எடுத்துக்க போறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு Q&A பண்ணலான் இருக்கேன். அந்த Q&Aல வந்து லைக் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணுமோ எல்லாமே ஷூட் அவுட் பண்ண சொல்ல போறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வில் see you in the next video. ஏன்னா அதுதான் இந்த ஃபினாலே ஆஃப் மை பியூட்டிஃபுல் international series. So yeah, it's gonna be so much, it's gonna be so much. எனக்கு எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஃபிளாஷ்ல வந்துட்டு போகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது எல்லாமே.
Yeah, all I would say is just be happy, build friendships, talk to your parents, and have some really, really good food. Like, share, and subscribe. Bye.